Excellent. Sorting list based on name, age and height. So இந்த இதுக்குண்டான கோடிங் நீங்கள் பண்ணிடுவீங்க. repeatedly read name, age and height of different students until pressing null return as below. ஸோ ஒரு லைனில் நேமு கமா அவருடைய ஏஜ் கமா அவருடைய ஹைட்டு. ஸோ இந்த மாதிரி வரிசையாக என்ட்ரி போட்டுட்டு ஃபைனலாக நல் ரிட்டர்ன் என்ட்ரி போடுற வரைக்கும் ஒரு இடத்துல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும், நமக்கு சார்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் இன்புட் வாங்க நீங்கள் லிஸ்ட்டுக்குள்ளார இதை ஸ்ப்ளிட் பண்ணி கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணிப்பீங்க. ஸோ இப்போ லிஸ்ட்டுக்குள்ளார இது எல்லாமே என்னாகும், டப்புலாக போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் ஆகிடுச்சி அப்படின்னா அதிலிருந்து எப்படி சார்ட் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் அவுட் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு நேமில் ஸ்டார்ட் பண்ணோம், அடுத்தது ஏஜில் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹைட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபார்மேட்டட் அவுட்புட் எப்படி பண்ணுறது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக ஒரு ப்ரோக்ராமில் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி நீங்களே பண்ணிவிடுவீங்க. ஸோ கீ பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த டேட்டாவெலாம் எடுத்து நான் மேனுவலாக வந்து அப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ராமு சோமு இதெல்லாம் ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், கமா யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பிரிண்ட் எல் போடும். ரைட், இப்போது இதனுடைய அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ப்ளிட் பண்ணும்போது இங்கே இதுக்குள்ளார லிஸ்ட்டாக வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிடுது. ஓகே, அப்போது இந்த ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது எப்படி வந்து சார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃப்ரம் ஆப்ரேட்டர் இம்போர்ட் ஐட்டம் கெட்டர் அட்ரிபியூட் கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். சரி, இது இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த லிஸ்ட்டை சார்ட் பண்ணலாம். அதாவது சார்ட்டட் யூஸ் பண்ணி சார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு நேமு, அதுக்கப்புறம் ஏஜ், அதுக்கப்புறம் ஹைட்டை வச்சு பண்ணணும் இல்லைங்களா. அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, கீ ஈக்குவல்ஸ், இது வந்து சார்ட்டிங் கீ. இது என்ன அப்படின்னா, ஐட்டம் கெட்டர் ஆஃப் 0 1 2. அதாவது இது 0, இது 1, இது 2. இந்த ஆர்டரில் எனக்கு வந்து சார்ட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த சார்ட்டட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட்டு வந்து சார்ட் ஆகிடும். ஸோ இப்போ இது சார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை லூப்பிங் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ட் ஆகி லிஸ்ட் வந்துருச்சு. சப்போஸ் இப்போ நான் இது வந்து ப்ராக்கெட்லாம் இல்லாமல் நீட்டாக ஃபார்மேட்டடாக எனக்கு அவுட்புட் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றது உங்களுக்கு தெரியும். அது யூஸ் பண்ணி இந்த கோடிங்கை ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ இப்போது இன்றைக்கி என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா, robot distance traveled. A robot moves from its origin 0, 0. Read the inputs from the user as given below. U na up, L na left, T na down, R na right. ஸோ இந்த மாதிரி இந்த 4 கேரக்டரில் ஏதாவது ஒரு கேரக்டர் வரும். அதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் சென்டிமீட்டரில் மூவ் ஆனிச்சுங்கிறது இங்கே வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ U5னா அப்போ 0, 0லேருந்து என்ன ஆகுது, 5 சென்டிமீட்டர் அப்பில் மூவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் L2 அப்போது லெஃப்ட் அங்கேருந்து லெஃப்டில் 2 மூவ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபைனலி கால்குலேட் அண்ட் டிஸ்பிளே த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஸோ இது எல்லாம் கூட்டினோம்னா மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த ரோபோட் ட்ராவல் ஆனிச்சுன்னு தெரிஞ்சிடும். அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் டு த கரண்ட் பொசிஷன். இது எல்லாம் மூவ் ஆன வாட்டி ரோபோட் ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கும். அப்போது ஆரிஜின்லேருந்து இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை இந்த 2 ரிசல்ட்டையும் டிஸ்பிளே பண்ணுறது கோடிங் பண்ணணும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி கம்ப்யூட்டரில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, பட் அதுக்கு வேல்யூ இல்லை. கண்டிப்பாக லாஜிக்கல் திங்கிங், ஒரு ப்ராப்ளம் கொடுத்த உடனே நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தன்னால் ஐடியா வரணும். அதுக்கு நிறைய சின்ன ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நீங்கள் எங்களுடைய C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மைண்ட் வந்து டெவலப் ஆகும். ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு உண்டான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.